ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு புது வீடியோ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த டிஎன்பிசி அண்ட் யூபிஎஸ்சி அண்ட் வேரியஸ் அதர் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு இன்ஃபர்மேஷனோ நாலேஜே இல்லாமல் இருக்கும். எங்கே கிளாஸ் ஏறணுமா, கிளாஸ் இருந்தால் தான் படிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய நமக்குள்ள எண்ணங்கள் இருக்கும். கிளாஸ் ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தாலே நம்ம ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அதுக்காக தான் இப்போ இந்த சேனல். இது நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும், அதெல்லாம் அந்த டிப்ஸு எப்படி ஒரு சிலபஸை கவர் பண்ணணும். இப்போ ஒரு புக்கை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சிக்ஸ்த்து ஃபுல்லாக படிக்கணும், 7th ஃபுல்லாக படிக்கணும், அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேஜ் வைஸ் படிக்கணும். இந்த மாதிரிலாம் சில பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த சிலபஸ் எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு பாலிட்டி புக் எடுக்கிறீங்க, சோஷியல் சயின்ஸ் புக் எடுக்கிறீங்க 6th ஸ்டாண்டர்டில் அப்படின்னா, அதில் சிவிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே பாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாலிட்டியில் என்னென்ன நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அப்போ செக்குலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸில் ஒரு டாபிக் இருக்குன்னா, அந்த செக்குலரிசம் அப்படிங்கிற டாபிக் 6th புக்கில் எங்கே இருக்குது, 7th புக்கில் எங்கே இருக்குது, 8th புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணுறவங்க மட்டும்தான் ஈஸியாக சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ஒரு புக் எடுத்தால் அதில் மெயின்ஸ்க்கு எப்படி படிக்கணும், பிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் கைட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் நம்ம வீட்டில இருந்தே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி வீட்டில இருந்தே படித்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே ஒரு 7 டாபிக்ல தான் நம்ம படிப்போம். இந்த 7 டாபிக் என்னன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ். கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்காதவங்க சில வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த வெப்சைட்ஸில் படிச்சுக்கலாம். ஸோ வெப்சைட்ஸில் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒலிம்பிக் அப்படின்னா ஒலிம்பிக் எங்கே நடக்குது, நம்மளோட இந்தியாவிலேருந்து யாராவது வின் பண்ணியிருக்காங்களா, இல்லை யாராவது அதில் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி இது பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் அப்படின்னு சொன்னால், இப்போ நியூவாக பிரசிடென்ட் அப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த பிரசிடென்ட் எந்த கண்ட்ரியில் அப்பாயிண்ட் ஆனார், அந்த மாதிரி. இப்போது அதுலேயே சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பி வரும். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதுசாக ஒரு ஸ்பீசியஸை இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதனுடைய ஸ்பீசியஸ் நேம் என்ன, பயாலஜிக்கல் நேம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே 1 by 1 எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் பாலிட்டி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு டாபிக் எடுத்தோம்னா ஒரு சிலபஸில் அது இருக்கிற எல்லா புக்லையுமே அந்த டாப்பிக்கை கவர் பண்ணாதான் நமக்கு வைட் நாலேஜ் கிடைக்கும். ஈஸியாக மறக்க மாட்டோம், அதனுடைய ஃபாலோ அப் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹிஸ்ட்ரி எல்லா எக்ஸாம்லையும் 3 பார்ட்டாக பிரிப்பாங்க: ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் இந்தியா. ஸோ மாடர்ன் இந்தியா பார்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த எக்ஸாம்லையுமே. அது எப்படி படிக்கணும்னா நம்ம ஃபியூச்சரில் அப்படியே 1 by 1 பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சயின்ஸ். நம்ம 11th 12th இல்லை பப்ளிக் எக்ஸாமுக்கு படித்த மாதிரி இந்த சயின்ஸை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரல் சயின்ஸ் அது எப்படி கவர் பண்ணணும் சிலபஸ் வச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சோஷியல் இஷ்யூஸ், பாவர்ட்டி. சோஷியல் இஷ்யூஸ்னா எதெல்லாம் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னால், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இலிட்ரஸி. அப்போ இதை எப்படி கவர் பண்ணணும், இது எப்படி நம்ம எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணணும், இது பேப்பர் கட்டிங்ஸ்லையும் வரும். நம்ம புக்ஸில் படிக்கும் போதே சில சோஷியல் இஷ்யூஸ் அப்படியே 1 by 1 கவர் ஆகும். ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் ஜாகிரஃபி. இதுவுமே 6th to 12th வரைக்கும் நமக்கு ஜாகிரஃபி இருக்குது. சிலபஸ் வைஸ் அதை கவர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட்னா ஜாமெண்ட்ரி அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு இருக்குது, ஆவரேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஆப்டிடியூட் இது எல்லாமே எப்படி நம்ம கவர் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது டெய்லி வீடியோஸ் போடுறேன். ஸோ இது யூஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளால ஒரு 4 members 5 members சர்வீஸ் வாங்கினா கூட அது நமக்கு ஒரு இதுதான், ஒரு கைடன்ஸ் கொடுத்து வாங்கினாங்கன்ற ஒரு சந்தோஷம் தான். தேங்க்யூ.